Hey, hello everyone, welcome back. இன்னைக்கு நம்ம string builder and string buffer ஓட ஒர்க்கிங் தான் பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் எபிசோட்ல என்ன பார்த்தோம்னா ஸ்ட்ரிங்னா which is immutableனு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரிங்கை எப்படி மியூட்டபிள் பண்றது, why string is immutable, நமக்கு தேவைன்னா இப்போ ஸ்ட்ரிங்கை மியூட்டபிளா பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரிங்கை மியூட்டபிள் பண்றதுக்கான கிளாஸஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே, let's wait for a minute and then we will start our session. Okay, let's start. Basically ஜாவால ஸ்ட்ரிங்ன்றது இம்மியூட்டபிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன நமக்கு தெரியும், ஒன்ஸ் அதோட வேல்யூவை நான் டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா, இனிஷியலைஸ் பண்ணிட்டேன்னா ஐ கேனாட் சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் எ ஸ்ட்ரிங். பட் இந்த சினாரியோ நீங்க வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்னு ஒன்று இருக்கா, அதுல வந்துட்டு நீங்க வேல்யூ வந்து டிஃபைன் பண்ணதையும் அங்க சேவ் ஆகும் அப்படின்லாம் நம்ம நேற்று சொன்னோம். ஆனா நம்ம நியூ ஆப்ஜெக்ட் வச்சு ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கிரியேட்டிங் அ ஸ்ட்ரிங் டெமோ கிளாஸ். ஓகே, இப்ப நான் வந்து என்ன சொன்னேன், ஸ்ட்ரிங் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்குள்ள ஸ்ட்ரிங்கை லிட்ரலா கிரியேட் பண்ணா which will be going inside a string constant pool. ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க ஹெலோ வேர்ல்டுனா, எகெயின் நீங்க ஒரு ஸ்ட்ரிங் str1 is equal to hello worldன்னு கொடுத்தா எகெயின் அது எங்க போய் சேவ் ஆகும், which will be save நியூ ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணாது. the reference in the stack வந்து the same hello world ஆப்ஜெக்ட் தான் பாயிண்ட் பண்ணுன்னு சொல்லி சொன்னோம். அப்ப இது வந்து நமக்கு ஓகே புரிஞ்சிருச்சு. ஒவ்வொரு டைமும் நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாது, நீங்க வந்து ஏதாச்சும் சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும், which means str which is equal to str plus hi. அப்ப இது என்ன ஆகும், நியூ ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுன்றது நமக்கு தெரியும். பட் இப்ப வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது இந்த கான்செப்ட் ஓகே. பட் வாட் if I create like this string str2 which is equal to new string of அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள நான் கிரியேட் பண்ணும்போது இது நார்மலா நம்மளோட ஹீப்ல தானே மெமரி ஸ்டோர் பண்ணுது. தென் வை நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஹீப்ல ஸ்டோர் பண்ணுது அப்படின்னாலே ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒவ்வொரு மெமரி தான் அலோகேட் ஆகும், கரெக்டா? தென் ஒய் வந்து நம்ம நியூ ஆப்ஜெக்ட் தான் ஈச் அண்ட் எவ்ரி டைம் கிரியேட் ஆகுதுன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பை பேசிக்கா ஸ்ட்ரிங்ன்ற கிளாஸே இம்மியூட்டபிள். அது வந்து நீங்க ஸ்ட்ரிங் லிட்ரலா கிரியேட் பண்ணணும், ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணா which is immutable மியூட்டபிள்லாம் கிடையாது. பேசிக்கலி ஸ்ட்ரிங் இஸ் அ இம்மியூட்டபிள் கிளாஸ். That's why each and every time whenever we are doing any operations, the string creates a new object instead of making changes in the old object. ஓகேவா? இப்ப இந்த இம்மியூட்டபிலிட்டி கான்செப்ட் வந்து நமக்கு என்னென்ன இஷ்யூஸ் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, see நான் வந்து ஒரு எகெயின் வந்து ஸ்ட்ரிங் str which is equal to hi னு கொடுக்குறேன், எகெயின் str which is equal to str plus hello welcome. ஓகேங்களா? இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து str hello worldனு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுக்கும். ஆஃப்டர் தட் hello world கூட இந்த hi அப்பெண்ட் ஆயிடுக்கும், கன்கேட் ஆயிடுக்கும். ஆஃப்டர் தட் hello world hi hello welcome. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது இல்லையா நம்மளோட சேஞ்சஸ் நடக்கும் போதெல்லாம். ஸோ இதனால மெமரி வேஸ்ட் ஆகுது. ஆஃப்டர் தட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அவர் அப்ளிகேஷனும் வந்து டவுன் ஆகுது பிகாஸ் ஆஃப் யூசிங் அ மோர் மெமரி. இப்போ இதையெல்லாம் வந்து நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு டு மேக் ஸ்ட்ரிங் மியூட்டபிள், ஓகே, டு மேக் ஸ்ட்ரிங் மியூட்டபிள் நம்ம வந்து ரெண்டு கிளாஸஸ் யூஸ் பண்ண போறோம். ஒன்னு வந்து ஸ்ட்ரிங் பில்டர் அண்ட் அனதர் வந்து ஸ்ட்ரிங் பஃபர். ஓகே, இப்ப ஸ்ட்ரிங் பில்டர்னா என்ன, ஸ்ட்ரிங் பஃபர்னா என்னன்னா, ஈச் ரெண்டுமே வந்து சேமா இல்ல டிஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டா பேஸ்ட் ஆன் த யூசேஜஸ் நம்ம வந்து ஸ்ட்ரிங் பஃபர் அண்ட் பில்டர் யூஸ் பண்ண போறோம். பட் தி சினாரியோ இஸ் போத் மேக் அவர் ஸ்ட்ரிங் மியூட்டபிள். String under a class which makes our string immutable,
but in the string buffer and string builder will make our string mutable. Mutableனா என்னன்னா நீங்க ஒவ்வொரு டைம் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்றீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும்னா the same object தான் சேஞ்ச் பண்ணுமே தவிர each and every time நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி எனக்கு எந்த சேஞ்சஸும் பண்ணாது. ஓகே, இப்ப நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாதுங்கும் போதே நமக்கு என்ன தெரியும், மெமரி வந்து பர்ஃபெக்டா யூட்டிலைஸ் ஆகும். there is no wastage of memory. after that வந்து நம்மளோட அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ்மே நல்லா இருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஸ்ட்ரிங் பஃபர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். நார்மலா ஸ்ட்ரிங்குக்கு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம், ஸ்ட்ரிங் str which is equal to நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் hello world. ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா. இப்ப நான் வந்து ஸ்ட்ரிங் பஃபருக்கு கிரியேட் பண்ண போறேன், ஸ்ட்ரிங் பில்டர் கிரியேட் பண்ண போறேன். என்ன அவா இருந்தாலும் சேம் சின்டாக்ஸ், ஸ்ட்ரிங் buffer sb which is equal to new string buffer of inside this நான் வந்து என்ன கொடுக்கணும், string நான் என்ன string create பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த string நான் ப்ரொவைட் பண்ண போறேன். ஓகே, after that if you want to create a string builder create பண்ணனும்னா என்ன பண்ணனும், string builder sb1 which is equal to new string builder of hello world. இப்ப பாத்தீங்கன்னா see இந்த hello world இந்த hello world இந்த hello world இந்த மூணுமே வந்து values are same. இப்ப values சேமா இருக்குன்ற காட்டிக்கு சேம் மெமரி allocate பண்ணி ரெஃபரன்சஸ் எல்லாம் அதை பாயிண்ட் பண்ணுமான்னு கேட்டா இல்ல. the scenario which will happen only in the string constant pool. இப்போ நான் நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்க காட்டிக்கு நியூ ஆப்ஜெக்ட் gets created in the heap memory. ஓகே, இப்போ நீங்க இந்த மாதிரி கிரியேட் பண்ற ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து string constant pool na என்னெல்லாம் தெரியாது. it simply creates an object in the heap. ஓகேவா, அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஹீப்ல என்ன பண்ணுவோம், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக்க பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ப்ராப்ளம் நான் ப்ரோக்ராம ரன் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த str sp sb1ன்றதெல்லாம் ஸ்டாக்ல தேவையான அளவு மெமரி எடுத்துக்கும். எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிருக்கோம், நியூ ஸ்ட்ரிங் ஆஃப்னு சொல்லி கொடுத்துருக்கோமா, which means நான் நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அப்ப ஹீப்ல வந்து நியூ ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். அந்த நியூ ஆப்ஜெக்ட்டுக்கு ஹெலோ வேர்ல்டுன்ற வேல்யூ கொடுத்துருவாங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து நியூ ஆப்ஜெக்ட்டுக்கு ஹெலோ வேர்ல்டுன்ற வேல்யூ கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த str இருக்கு இல்லையா, இந்த ரெஃபரன்ஸை வந்து பாயிண்ட் பண்ணி விட்டுருவாங்க. that's what it will happen. same thing will be happen for sb and sb1. ஹீப்ல மெமரி சேவ் ஆகும். அந்த மெமரி என்ன பண்ணுவாங்க, சிம்பிளி ரெஃபரன்ஸ்க்கு பாயிண்ட் பண்ணி விட்டுருவாங்க. this is what happen whenever we are creating with new keyword. any doubts? okay, இப்ப இந்த ஸ்ட்ரிங்க நான் மியூட்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்ப எப்படி மியூட்டபிள் அப்படின்னா இஃப் யூ டூ எனி சேஞ்சஸ் ஆன் த ஸ்ட்ரிங் sb டாட் இந்த appendன்ற மெத்தட் வந்து இப்போதைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. சிம்பிளி நான் வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்றேன், sbல வந்து ஹாய்னு சொல்லிட்டு ஆட் பண்றேன். ஓகேவா, இப்ப என்ன ஆகும் அப்படின்னா சிம்பிளி system டாட் அவுட் டாட் println sbன்னு கொடுத்தா ஹெலோ வேர்ல்ட் ஹாய்ன்றது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா சேம் ஆப்ஜெக்ட்ல தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமே தவிர இதுக்காக நியூ ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணாது. இட் வில் டூ வாட் எவர் ஆப்ரேஷன்ஸ் வி ஆர் பெர்ஃபார்மிங் இன் த சேம் ஆப்ஜெக்ட் இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் அ நியூ ஆப்ஜெக்ட். ஓகே, சி ஹெலோ வேர்ல்ட் ஹாய்ன்றது கிரியேட் ஆயிடுக்கு. ஓகேங்களா, ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் பில்டர்னா என்ன, ஸ்ட்ரிங் பஃபர்னா என்ன, எப்படி கிரியேட் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸ்ட்ரிங் பில்டர் அண்ட் பஃபர் இஸ் கோயிங் டு மேக் அவர் ஸ்ட்ரிங் மியூட்டபிள். சேம் திங் தான், நம்ம எப்பயும் போல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணி இன்சைட் திஸ் நம்ம கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான், நத்திங் மச். ஆனா இப்ப எனக்கு என்ன டவுட்னா இங்க ஸ்ட்ரிங் பஃபர் ஸ்ட்ரிங் பில்டர் என்ற ரெண்டு கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணும்? போத் இஸ் கோயிங் டு டூ த சேம் ஆப்ரேஷன். ஒன்னு நம்ம ஸ்ட்ரிங்க மியூட்டபிள் ஆக்குது, ரெண்டுமே இந்த ஒரு வேலையை தானே பண்ணுது. அப்புறம் எதுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்? எதுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் பஃபர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரிங் பஃபர் ஆக்சுவலி அ த்ரெட் சேஃப் ஒன்.
thread safe அப்படின்னா threadன்ற கான்செப்ட் இன்னும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் thread அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். இப்ப மோர் தேன் ஒன் பர்சன் ஒரு ஆப்ரேஷன் பண்றாங்க, ஐ மீன் மோர் தேன் ஒன் பர்சன் ஒரு ஒர்க்கை பண்றாங்க அப்படிங்கும்போது அதை தான் வந்து நம்ம த்ரெட்ன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த பர்சன் பண்ற ஒர்க்கும் அந்த பர்சன் பண்ற ஒர்க்குக்கும் என்ன சொல்றது, மல்டிபிள் பர்சன் சேம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன வேலை பண்ணிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க என்ன வேலை பண்ணிருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியாதப்ப சம் மிஸ்கம்யூனிகேஷன் நடந்து அந்த ஒர்க்ஸ் லைட்டா கொலாப்ஸ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஸ்ட்ரிங் பஃபர் இஸ் அ த்ரெட் சேஃப் ஒன். த்ரெட் சேஃப் அப்படின்னு நான் எப்படி சொல்றேன்னா, ஈச் அண்ட் எவ்ரி மெத்தட் இன் த ஸ்ட்ரிங் பஃபர் இஸ் அ சின்க்ரனைஸ்ட் ஒன். சின்க்ரனைஸ்ட்னா ஒரு த்ரெட் தான் அட் அ டைம், ஒரு த்ரெட் தான் ஒரு டைம்ல நம்மளோட ஸ்ட்ரிங் பில்டரையோ ஸ்ட்ரிங் பஃபரை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒன் த்ரெட் ஒன்லி யூஸ் ஸ்ட்ரிங் பஃபர் அட் அ டைம். ஓகேவா? ஓகே. அண்ட் தென் ஸ்ட்ரிங் பில்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் பில்டர் விச் இஸ் நாட் த்ரெட் சேஃப். மல்டிபிள் த்ரெட்ஸ் இருந்தாலும் இட் கேன் ஆக்சஸ் தட் த்ரெட், சாரி ஆக்சஸ் த பில்டர். ஸோ ஸ்ட்ரிங் பஃபர்னா என்னது, விச் இஸ் அ த்ரெட் சேஃப் ஒன் பிகாஸ் எல்லா மெத்தட்ஸுமே சின்க்ரோனைஸ்ட் ஒன், thread safe. And string builder which is not a thread safe one. Okay, not a thread safe. Okay, after this இப்ப இந்த எல்லாமே இது ரெண்டுமே என்ன பண்ண போகுது, ஸ்ட்ரிங்கை மியூட்டபிள் பண்ண போகுது. ஒன்னு த்ரெட் சேஃப், இன்னொன்னு நாட் அ த்ரெட் சேஃப். ஏன் த்ரெட் சேஃப்னு சொல்றேன்னா, ஆல் த மெத்தட்ஸ் இந்த ஸ்ட்ரிங் பஃபர் இஸ் அ சின்க்ரோனைஸ்ட். இப்ப பாருங்க, இந்த அப்பெண்ட்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு, அதை நான் கிளிக் பண்ணேன்னா which is a synchronized. So all the methods in the thread is in the string buffer is a thread safe one. அதுக்கடுத்து பெர்ஃபார்மன்ஸ்னு கம்பேர் பண்ணீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிங் பஃபர் இருக்கு இல்லையா, ஒரு த்ரெட் தான் அட் அ டைம்ல ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ which will make our application slower. பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோவரா இருக்கும். பட் ஸ்ட்ரிங் பில்டர்னா மல்டிபிள் த்ரெட்ஸ் கேன் ஒர்க், ஸோ த பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஹையர். ஓகே, ஆஃப்டர் தட் இப்போ நீங்க வந்து மல்டி த்ரெட்டிங் என்விரான்மெண்ட்ல இருக்கீங்க அப்படிங்கும் போது பெஸ்ட் ஆப்ஷன் ஸ்ட்ரிங் பஃபர். ஏன் ஸ்ட்ரிங் பஃபர் அப்படின்றனா, ஸ்ட்ரிங் பஃபரால அட் அ டைம்ல ஒரு த்ரெட்டை தான் ப்ராசஸ் பண்ண முடியும். பட் ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்னா என்ன, அட் அ டைம்ல மல்டிபிள் த்ரெட்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் வில் காஸ் அ மிஸ் ஏதாச்சும் ஆகலாம். ஸோ மல்டி த்ரெட்டிங் என்விரான்மெண்ட்ல we can use string buffer. In a single threaded environment, we can use a string builder. Okay. ஓகே, ஸ்ட்ரிங் பில்டருக்கும் ஸ்ட்ரிங் பஃபருக்கும் இன்புட் எப்படி நம்ம கிட்ட இருந்து வாங்குறது, கரெக்டுங்களா? ஓகே, லெட்ஸ் ட்ரை தட். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் பஃபர் பில்டர் எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இட்ஸ் ஸ்ட்ரிங், ரைட்? ஸோ வி கேன் கிவ் இட் பை நெக்ஸ்ட் லைன், நெக்ஸ்ட் ஆஃப். So let me try that. See, I am commenting this line. இங்க உள்ள இருக்க hello world நமக்கு இப்போதைக்கு வேண்டாம். Okay. Scanner sc which is equal to new scanner of system.in, system.out.println, enter a string. Okay, sb dot, we need to get it from the user, scanner dot next next line of, okay, then system.out.println of, it's not enter a string, we need to print sb. Okay, இப்போ இதை நான் ரன் பண்றேன். Enter a string hello world, then let me sb dot append of, okay, sb which is equal to dot append of, space hi. இப்போ செமிகோலன் கொடுத்துட்டு system.out.printlnல if we print
sp, it will print hello world space hi. இப்ப hello world space hiங்கும் போது if it is a normal stringனா இந்த hello worldக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருந்திருக்கும், இந்த hiக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். But this is a string buffer, so string buffer அப்படிங்கும் போது it will be like the same object. First hello world ஓட ஆப்ஜெக்ட் தான் again வந்து changes பண்ணி hi என்ற சேஞ்ச் இருக்கு இல்லையா, சேம் ஆப்ஜெக்ட்ல தான் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரிங் பில்டரும் இதே மாதிரி ஒர்க் பண்ணுமான்னு கேட்டா எஸ், ஆப்வியஸா இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். ஸ்ட்ரிங் பில்டர் sb which is equal to new string builder னு கொடுத்திருக்கேன். இப்போ see inside this hello and then வந்து sb dot append of world ன்னு சொல்லி கொடுக்குறேன். If I print sb, what happen na, நம்ம ஆல்ரெடி hello spaceன்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், and then நான் append பண்ணும்போது என்ன ஆகும்னா the same thing gets changed. hello space இருக்கு இல்லையா, அந்த same thing வந்து hello space-ஆ இல்லாம hello space world-ஆ convert ஆகும். இது வந்து each and every time object create பண்ணாது, it will be modifying. Okay? So bothமே வந்து ஒரே மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணும், பட் யூசேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ இன்டர்னலி ஸ்ட்ரிங் பஃபர் அண்ட் பில்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஸ்ட்ரிங் பில்டர் ஸ்ட்ரிங் பஃபர்னு எல்லாம் சொல்கிறேன் இல்லையா, விச் இஸ் கோயிங் டு கிரியேட் அண்ட் கேரக்டர் அரே. ஓகே, ஸ்ட்ரிங் பஃபர் அண்ட் பில்டர் இன்டர்னலி கோயிங் டு கிரியேட் அ char array. Internally char array வா தான் work create பண்ணும். It is not a string, it is internally character array. இப்போ நீங்க வந்து ஒரு string builder ஓ buffer ஓ create பண்றீங்கன்னா the capacity of that is a 16. ஓகேவா? capacity by default 16. இதோட capacity நான் செக் பண்றேங்க பாருங்க. system.out.println sb.capacity. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணனா let's see 22. ஏன் 22னா 16 is a normal capacity. 16 கூட எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு? HELLO 5. 16 plus 5 which is 21 and world weight. sb.capacity. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்றேன். (16, 17, 18, 19, 20, 21, 22). Okay, space is also there. So capacity-ன்றது ஏன் 22 வந்திருக்குன்னா which is a combination of, இப்போ நான் வந்து system.out.println of sb.length தரேன் .length of. ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணனா நமக்கு லென்த் ஒரு வேல்யூ வரும் இல்லையா, லென்த்தோட வேல்யூ கூட பிளஸ் லென்த் வந்து 6 HELLO ஸ்பேஸ், ஸோ 6. ஸோ 6 plus 16. Capacity, default capacity is 16 and the 16 plus 6 which is equal to 22. This is what capacity. Default-ஆ நீங்க ஒரு string builder-யோ buffer-யோ create பண்றீங்க அப்படின்னா there will be a capacity, and the capacity, default capacity வந்து 16. Internally whenever you are creating a string buffer or builder, it is a character array. Okay? Okay. இப்போ நீங்க வந்து ஒரு புது capacity செட் பண்ணணும் அப்படின்னா அதோட basic formula for that capacity-யோட formula என்னன்னா, old capacity என்னது 16 இல்லையா, old capacity multiplied by 2 plus 2. அதாவது 16 into 2 which is 32, 16 star 2 which is equal to 32 plus 2 which is equal to 34. This is the new capacity. If you want to change the capacity, this is how it will work, the formula for changing the capacity. Okay, string builder and buffer oda default capacity என்னது 16. Okay, once it is done, we will move on to the most used methods in
string buffer and builder. போத்துமே வந்து சேம் கைண்ட் ஆஃப் மெத்தட்ஸ் தான் வச்சிருக்கோம். பட் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பில்டரா. ஓகே, பில்டரோட லென்த்ன்ற மெத்தடுக்கு போவோம், which is normal. If I go to the string buffer and then it is also string buffer. ஓகே, இப்போ இதையும் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரிங் பஃபருக்கும் வந்து டிஃபால்ட் கெப்பாசிட்டி வந்து 16 தான். C22. இப்போ ஸ்ட்ரிங் பஃபரோட லென்த் அப்படின்னு போனீங்கன்னா which is synchronized. Both have the same implementation, but string buffer is a synchronized one and string builder is a non-synchronized one. This is the difference. வேற எதுவுமே வந்து அவ்வளோலாம் இருக்காது. This is the main difference about string buffer and string builder. ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து மெத்தட்ஸ் பார்ப்போம். மெத்தட்ஸ் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். ஸோ நான் ஒன்றுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் விச் வில் பி த சேம் ஃபார் போத். ஓகே ஓகே, இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் பஃபர் கிரியேட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் பஃபர் SB which is equal to new string buffer of inside this I am giving hello. Okay, simply hello. இப்ப இந்த ஒரு ஸ்ட்ரிங்கோட இன்னொரு ஸ்ட்ரிங்கை நான் ஆட் பண்ணணும் இந்த பஃபர்ல அப்படின்னா எப்படி ஆட் பண்றதுன்னா, the name of the string buffer is SB, the name of the object is SB. so SB dot append. append அப்படின்றது நம்ம ஸ்ட்ரிங்ல concateன்ற மெத்தட் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு சிமிலர் தான். append means which is going to join the two strings. okay, if I do space hello space world, now என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹெலோன்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடும். ஆஃப்டர் தட் அந்த எஸ்பின்ற ஆப்ஜெக்ட்லேயே மாடிஃபிகேஷன்ஸ் நடந்து ஹெலோ வேர்ல்டுன்றது பிரிண்ட் ஆகும். இட் won't create two different objects, it will be performing in the same single object. ஹெலோ வேர்ல்டு வந்துருச்சா. ஸோ அப்பெண்ட்ன்ற மெத்தட் என்ன பண்ண போகுது, which is going to combine the two strings. ஓகே, ஆஃப்டர் தட் ஹெலோ வேர்ல்டுக்கு அப்புறமா நான் ஒரு வேர்டை இன்சர்ட் பண்ணணும். which I can give it by append only. hello world, welcome to channel. okay, see இப்ப பாத்தீங்கன்னா hello world welcome to my channelக்கு பதிலா my நான் தரல, simply welcome to னு மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து my insert பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க, இண்டெக்ஸ் படி பார்ப்போம். 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 22க்கு அப்புறமா நான் ஒன்று இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளி SB dot insert of 22க்கு அப்புறமா நான் என்ன இன்சர்ட் பண்ண போறேன், மை ஸ்பேஸ். ஓகே, இப்போ நான் வந்து SBயை பிரிண்ட் பண்றேன். லெட்ஸ் see what's happening there. see 22க்கு அப்புறமாங்கும் போது எகைன் ஒரு ஸ்பேஸ் வேணும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல மைன்ற வேர்டு கிடையாது. ஆஃப்டர் இன்சர்ட்டிங் ஐ எம் கெட்டிங் த மை. ஸோ இன்சர்ட் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுது, அட் த பர்டிகுலர் பொசிஷன் எனக்கு என்ன வேணும், என்ன வேல்யூ வேணும்னு நான் கேட்குறேனோ அதை வந்து இன்சர்ட் பண்ணும். ஓகேவா, கரெக்டாக நான் இண்டெக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா அந்த இண்டெக்ஸில் கரெக்டாக இன்சர்ட் பண்ணிடும். ஓகே, திஸ் இஸ் வாட் இன்சர்ட் மெத்தட் வில் டூ. ஆஃப்டர் தட் இன்சர்ட்டுக்கு அப்புறம் ரீப்ளேஸ்ன்னு ஒன்று இருக்கு. ரீப்ளேஸ்ன்றது ஹெலோ வேர்ல்டுக்கு பதிலாக ஹெலோ டெக்கீஸ்ன்னு நான் மாற்றணும். ஓகேவா, அப்போ நான் அதை எப்படி பண்ணுறதுன்னா சிம்பிளி SB டாட் ரீப்ளேஸ். இந்த ரீப்ளேஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, சி இந்த ஸ்பேஸ் இருக்கட்டும், இந்த வேர்ல்டை தான் நான் வந்து டெக்கீஸ்ன்னு மாற்ற போகிறேன். கரெக்டா. ஸோ 0 1 2 3 4 5 ஃபிஃப்த் பொசிஷன்ல இருந்து 5ல இருந்து 0 1 2 3 4 5 அப்ப 6th பொசிஷன் 5 வரைக்கும் எனக்கு அதே தான் இருக்கணும். 6 7 8 9 10
10 வரைக்கும் இருக்கிறத நான் ரிமூவ் பண்ணிட்டு techies-னு கொடுக்கணும். So inside the double quotes I am giving techies. Okay. இப்போ நான் வந்து simply I am going to print SB. இப்போ பாத்தீங்கன்னா வேர்ல்டு வந்து techies-ஆ ரீப்ளேஸ் ஆயிடும். ஸோ இங்க ரீப்ளேஸ் இங்க பாருங்க hello techies okay 11 last one is excluded. நான் இப்போ வந்து 10 வரைக்கும் தான் கொடுத்தேன். பட் எனக்கு 11 வரைக்கும் கொடுத்தாதான் 10 வரைக்கும் போகும் because first one is included and the last one is excluded. Okay. Hello techies, welcome to my channel. Okay. This is how replace work ஆகும். replace அப்படிங்கும் போது நம்ம stringல எங்க இருந்து எங்க வரைக்கும் நான் வந்து replace பண்ணணும். இப்போ நீங்க வந்து 5ல இருந்து 6ல இருந்து சொல்லிட்டு இந்த 11 கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. என்ன எரர் வரும் அப்படின்னா we want the end. கரெக்டா? ஏன்னா செகண்ட் இட் வில் அக்செப்ட் 3 parameters. ஒன்னு வந்து ஸ்டார்ட், நெக்ஸ்ட் எண்ட், ஆஃப்டர் தட் என்ன ஸ்ட்ரிங் நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த 3 திங்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணும். இப்போ நீங்க வந்து அதை ரிமூவ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரிங் வராது, இன்டீஜர் வேல்யூ தான் வரும். ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அன் இன்டீஜர் வேல்யூ அட் தட் பொசிஷன். That is what error will come. Okay. Replace அப்படின்னா என்னது? Start and end நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த whole word-ஐயும் replace பண்ணிடும். ஓகேவா? After that delete. எனக்கு இப்ப welcome to my channel-ஏ வேண்டாம், அதை நான் delete பண்ணணும். ஓகேங்களா? delete பண்ணணும்னா என்ன பண்றது? sb dot delete or else வந்து எனக்கு SB தானே, சாரி இட்ஸ் கேபிட்டல்ல இருக்கு. ஓகே, SB டாட் delete எனக்கு 0ல இருந்து வேர்ல்டு வரைக்கும் வேணாம், வெல்கம் டு மை சேனல் இருக்கட்டும். அப்படின்னா 0 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நான் வந்து 0 to 10 கொடுக்குறேன். 0, 10 as நமக்கு ஆல்ரெடி தெரியும். லாஸ்ட் ஒன் இஸ் as excluded one. இப்போ let's see அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு வருதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். 1 second. 0 1 2 3 okay 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 வரைக்கும் எடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஸ்ட்ரிங் வந்து சேஞ்ச் டு hello techies not hello world. 13 வரைக்கும் நான் ரிமூவ் பண்றேன். 14. இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் இருக்கு. ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்க்ளூடட். ஸோ நீங்க லாஸ்ட் ஒன் அந்த ஸ்பேஸும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு ஆட் ஒன் திங். அப்பதான் வந்து எக்ஸ்க்ளூடடுங்கும் போது முன்னாடி இருக்கிற வரைக்கும் ரிமூவ் ஆகும். ஓகே. இப்ப ரீப்ளேஸ்னா என்ன பண்ணும், இன்சர்ட்னா என்ன பண்ணும், டெலிட்னா என்ன பண்ணுன்ற, அப்பெண்ட்னா என்ன பண்ணும், இந்த 4 மெத்தடும் ஐ ஹோப் நம்ம எல்லாருமே கிளியரா இருப்போம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் மெத்தட். இப்ப நமக்கு வந்து ஸ்ட்ரிங்ல ரிவர்ஸ் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தேர் இஸ் அ மெத்தட் sb டாட் ரிவர்ஸ். இந்த ரிவர்ஸ் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா ஹோல் ஸ்ட்ரிங்கையும் ரிவர்ஸ் பண்ணிடும். ஓகேவா? சி சேனல் LL டோட்டல் ஸ்ட்ரிங்கையுமே ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த ரிவர்ஸ்ன்ற மெத்தட். ஓகே. ஆஃப்டர் திஸ் நம்ம கெப்பாசிட்டி பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம், sb டாட் கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இல்லையா. த சேம் திங் நம்ம sb டாட் கெப்பாசிட்டின்றது டு செக் த கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டி நமக்கு எப்படி வரும், 16 பிளஸ் லென்த் ஆஃப் அ ஸ்ட்ரிங். ஓகே. ஆஃப்டர் தட் லென்த்துமே வந்து நம்ம நார்மலி ஸ்ட்ரிங்ல எப்படி பார்ப்போம், sb டாட் லென்த் ஆஃப் த சேம் திங். அதே தான் இங்கேயும் ப்ராசஸ் ஆகும். லெட் மீ ஷோ யூ. system dot out dot println sorry system dot out dot println of sb dot length of. Okay,
ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். ஓகே, ஆஃப்டர் திஸ் நமக்கு வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச சில மெத்தட்ஸ் தான். கேரக்டர் அட் அ பர்டிகுலர் பொசிஷன்ல என்ன கேரக்டர் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஆஃப் SB டாட், அதாவது நம்மளோட ஸ்ட்ரிங் பஃபர் ஆர் பில்டர்ல அட் த பர்டிகுலர் பொசிஷன் என்ன கேரக்டர் இருக்கணும்னு தெரியணும்னா SB டாட் கேரட் ஆஃப் செகண்ட் பொசிஷன். அப்போ செகண்ட் பொசிஷன்ல இப்போ யார் இருக்கா, ரிவர்ஸ் பண்ணிட்டோமா, 0 1 2 மேபி என்ன இருக்கும். லெட்ஸ் சி. எஸ், ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ என்ன லெட்டர் வந்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கு, N. ஓகே, இப்போ எனக்கு தேர்டு பொசிஷன்ல இருக்க கேரக்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து பண்ணணும். த கேரக்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணணும், நாட் த ஹோல் ஸ்ட்ரிங். அப்போ SB டாட் செட் கேரட் செகண்ட் பொசிஷன்ல Nக்கு பதிலாக ஹெட்றேன். இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் println போட்டு ரன் பண்ணேன்னு வைங்களேன், அங்க இருக்கிற Nக்கு பதிலாக H ரீப்ளேஸ்டா இருக்கும். ஓகே, if I run this, see இங்க வந்து Nக்கு பதிலா H. Am I given 2 times? Yes. ஓகே, இப்போ இதை நம்ம ரன் பண்ணுவோம். see இங்க பாருங்க, Nக்கு பதிலா H வந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. This is how that set caret என்ற மெத்தட் வந்து ஒர்க் ஆகுது. ஆஃப்டர் தட் இப்போ நீங்க கெப்பாசிட்டி பை டிஃபால்ட்டா 16 இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியும் இட் இஸ் கோயிங் டு பி அ பிக் ஸ்ட்ரிங் அண்ட் உங்களுக்கு வந்து நிறைய கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்டே எனக்கு கெப்பாசிட்டி செட் பண்றதுக்கு ஏதாச்சும் வே இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ். இப்போ அந்த SBன்ற இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரிங் பஃபர் ஆர் பில்டருக்கு என்ஷூர் கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு 15 நான் கொடுத்தேன்னா இப்போ நம்மளோட கெப்பாசிட்டி என்னவாயிடும், 50. இப்போ நான் சிம்பிளி பாருங்க, சிஸ்டம் டாட் அவுட் டாட் printlnல SB டாட் கெப்பாசிட்டின்ற மெத்தட் கொடுத்தேன்னா 20 பிளஸ் கெப்பாசிட்டி, ரைட்? சாரி, கெப்பாசிட்டி. ஓகே, SB டாட் கெப்பாசிட்டின்னு கொடுத்தோம்னா 15 நான் சொல்லியிருக்கேன். தென் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து 22, ஸோ இட் வில் பி 72. ஓகே, வெயிட். ஓகே, லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் சம்திங் அரவுண்ட் வேர் இஸ் இட், மேபி நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் கட்டிக்கு இங்கே வந்து கெப்பாசிட்டி ராங்காக வரலாம். பட் வந்து த கெப்பாசிட்டி பிளஸ் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் தான் வந்து நம்மளோட கெப்பாசிட்டி வேல்யூவாக இருக்கும். ஓகே, நம்ம எதுக்கு இந்த என்ஷூர் கெப்பாசிட்டின்னு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே வந்து இவ்வளோ கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னு சொன்னால் இட் வில் allocate a memory before we are assigning a value or making changes. After that இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா to make our performance better. ஓகேங்களா? ஓகே, இப்போ எந்த சினாரியோவில் நான் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம், எந்த சினாரியோவில் நான் ஸ்ட்ரிங் பஃபர் யூஸ் பண்ணலாம், பில்டர் பஃபர் ஆர் பில்டர் இஸ் ஓகே. பட் ஸ்ட்ரிங்குக்கும் ஸ்ட்ரிங் பஃபர் ஆர் பில்டர் எந்தெந்த சினாரியோவில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல நான் ஃபர்ஸ்ட் ஒரு சினாரியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட் மீ கிளியர் எவ்ரிதிங். சி, ஃபர்ஸ்ட் திங், இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் str equal to நான் வந்து எம்டி ஸ்ட்ரிங்காக டிஃபைன் பண்ணுறேன். எம்டி ஸ்ட்ரிங்காக இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து ஒரு லூப் கிரியேட் பண்ணுறேன். ஃபார் int I equal to 0, I less than 10, I plus plus, I less than 10, I வந்து plus plus. இப்போ சிம்பிளி ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து ஐயோட வேல்யூ கூட இங்கே வந்து நான் இன்ஸ்டெட் ஆஃப் blank நான் வந்து ஒரு ஸ்பேஸோட கிரியேட் பண்ணிடுறேன். ஈச் அண்ட் எவ்ரி டைம் str பிளஸ் ஈக்குவல் டு ஐன்னு சொல்லிட்டு தரேன். இப்போ இதை நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா ஓகே, ஆஃப்டர் திஸ் நான் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் println கொடுத்து டிஸ்பிளே பண்ணுறேன்.
str. இப்போ இதை நான் ரன் 0 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் ஸ்பேஸோட வரும். ஓகேவா? இப்போ see first thing not with space. okay, whole string-ஆ வந்து create ஆயிடுக்கு. இப்போ நீங்க நினைக்கிறீங்களா first each and every time வந்து அது நம்மளோட old value தான் update பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு? இல்ல, each and every time என்ன பண்ணும்னா ஒரு new object create பண்ணும். first வந்து space-ஓட ஒரு object இருந்திருக்கும். அந்த object-க்கு அப்புறம் நான் 0ன்னு சொல்லும்போது space 0ன்னு ஒரு object create ஆகும். after this space 0 1ன்னு சொல்லி ஒரு object create ஆகும். அதுக்கப்புறம் வந்து space 0 1 2ன்னு சொல்லி ஒரு object create ஆகும். இந்த மாதிரி 10 different objects வந்து create ஆயிடுக்கும். it is not a single object. இதனால என்ன ஆகும் அப்படின்னா it will make our application perform slow and then வந்து தேவையில்லாத மெமரி வந்து யூஸ் ஆகும். இப்போ இதே விஷயத்த நான் string buffer or string builderல பண்றேன்னு வச்சுக்கோங்க. string buffer strன்னு சொல்லிட்டு இப்போ நான் which I need to give it like new string buffer of inside this நான் வந்து கொடுக்கணும் double quote. okay, இப்போ நான் create பண்ணிட்டேன். now str plus equal என்றது work ஆகாது, ஏன்னா it is not a string, it is a string buffer. so நான் என்ன பண்ணுவேன்னா str dot append of என்ற method யூஸ் பண்ணி append of iன்னு கொடுக்கணும். இப்போ இதுவும் அதுவும் சேம் ஒர்க் தான் பண்ணும். பட் த சேஞ்சஸ் அது ஈச் அண்ட் எவ்ரி டைம் எனக்கு புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் தேவையே இல்லாம. ஆனா இது என்ன பண்ணும்னா இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் அ நியூ ஆப்ஜெக்ட் இட் வில் மேக் சேஞ்சஸ் ஆன் த சேம் ஆப்ஜெக்ட். ஓகே okay, this is the same for string builder also. string builder and then here also string builder. okay, இப்போ இதே சினாரியோ தான் நடக்கும். பட் நீங்க வந்து string buffer or builder யூஸ் பண்ணும்போது you are not supposed to use plus equal because plus and equal to which will be used only for a string. இப்போ நீங்க string buffer யூஸ் பண்றீங்க அப்படின்னா you need to give dot append of என்ற மெத்தட் தான் நீங்க கொடுக்கணும். ஓகே, எஸ். after this string builder அப்படின்றதுக்கும் string bufferக்கும் நமக்கு ஆல்ரெடி டிஃபரன்ஸ் தெரியும். string buffer is a thread safe one because எல்லா மெத்தட்ஸும் string bufferல இருக்க எல்லா மெத்தட்ஸும் என்னது which is a synchronized one, not a normal one. string bufferல இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா each and every method is a synchronized method. see இங்க பாருங்க, append என்றது synchronized. if you are appending a character or whatever it is it is a synchronized one. okay, after that வேற என்ன மெத்தட்ஸ் நம்ம பார்த்தோம்? delete is also a synchronized one. okay, delete அப்புறம் பாத்தீங்கன்னா delete a character, replace is also a synchronized one. okay, each and every method whichever we are using synchronized one. string buffer is a thread safe and string builder is a non thread safe. okay, and substring எல்லாமே வந்து okay, பேசிக்கா string buffer என்றதே synchronize அப்படிங்கும்போது நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம்னா மல்டி த்ரெடட் என்விரான்மெண்ட்ல யூஸ் பண்ணலாம். வேற string builder is a non synchronized one. இப்போ நீங்க இங்க பாத்தீங்க இல்லையா synchronizedன்னு சொல்லிட்டு, இப்போ நான் இதுக்கே வந்து string builderன்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். sorry, not it is something a normal method which is not a synchronized method. okay, this is the main difference between string buffer and string builder. and stringக்கும் string buffer and builderக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும் which makes a string immutable. stringன்றது immutable and string buffer and builder will make our string mutable. okay, and then there is another advantage of using sp. இப்போ நீங்க வந்து string buffer or builder நீங்க யூஸ் பண்றீங்கன்னா if you want to append more than one thing, see இங்க நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு inside this
ஹெலோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஓகே, after this I need to do something like sb dot append. okay, in the it is not sb, okay, sb. first one sb dot append. இந்த append குள்ள நான் first வந்து world னு கொடுக்கிறேன். okay, after this again வந்து எனக்கு sb கிட்ட இன்னொரு string append பண்ணணும். then simply exclamation. after that sp dot append of welcome back. welcome. again வந்து ஒரு append கொடுக்கிறேன். sp dot append of back. ஓகே, இப்ப இந்த நாளையும் நான் வந்து append பண்ணிருக்கேன். each and every time duplicate ஆயிடுக்கு. sp dot append sp dot append னு சொல்லிட்டு இப்ப நான் system dot out dot println கொடுத்து append ஆச்சா இல்லையான்னு சொல்லி பார்த்தேன்னா it will work. but the thing is நான் வந்து each and every time இந்த மாதிரி கொடுக்கிறதுக்கு there is another optimized way to give it. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா each and every time இந்த மாதிரி கொடுக்காம I can comment this. once நான் append கொடுத்துட்டேன்னா again எனக்கு append வேணும்னா dot append சொல்லி செயினிங்காவும் நான் ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே, dot append exclamation. again உங்களுக்கு வேணும்னா dot append welcome space welcome. again dot append back. okay, this is how நான் செயினிங் ஆவும் கொடுக்கலாம். at the end தான் நான் செமிகோலன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாவாவை பொறுத்த வரைக்கும் செமிகோலன் நான் எப்போ கொடுக்கணும்னோ அப்போதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டோட எண்டு. கரெக்டா? till that it is not the end of the statement. நான் இங்க வந்து செயினிங் ப்ராசஸ் மூலமாவும் கொடுத்துக்கலாம். ஓகே, if I run this the same thing நம்ம எப்படி வந்து அவுட்புட் வாங்கணுமோ அதே மாதிரி தான் இதுலயும் அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, after this இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்ட்ரிங் பஃபர் பில்டர்லயும் சப்ஸ்ட்ரிங் எடுக்கலாம். sp டாட் சப்ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு இப்போ சப்ஸ்ட்ரிங் நான் வந்து 0ல இருந்து 4 வரைக்கும் எடுக்கிறேன். 0 HELL 4னா 5 வரைக்கும் எடுக்கிறேன். பிகாஸ் லாஸ்ட் ஒன் இஸ் excluded one. இப்போ நான் என்ன பண்றேன், instead of printing the sb நான் வந்து சப்ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்றேன். system dot out dot println of okay, இப்போ நான் பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா the return type of this என்னன்னு பாத்தீங்கன்னா which is a string buffer, sorry, string builder. it is not an exact string. the data return type எப்படி நீங்க string builder னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா see I have created a string builder object and it obviously வந்து எனக்கு string builder தான் return பண்ண போகுது. it is not going to return me the string buffer. okay வா? then another thing, sorry, string builder நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன்னா it is not going to return me a string or string buffer. whatever type நான் கிரியேட் பண்ணிருக்கேனோ அந்த டைப் தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டா? ஓகே, இப்போ நேத்து நம்ம ஆல்ரெடி ஒரு மெத்தட் பார்த்தோம் which is equals method. out dot println of sb dot equals of yes இன்னொரு string bufferும் நான் பில்டரும் கிரியேட் பண்றேன். sb to world இங்க வந்து helloன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். see dot equalsன்ற மெத்தட் நான் stringல என்னன்னு சொன்னேன், it is going to check the value not the reference. இப்போ நீங்க வந்து sb dot அப்படின்னு சொல்லி கொடுத்து ஈக்குவல்ஸ்ன்னு கொடுக்கும்போது sb2 கொடுக்குறேன். கரெக்டா? ஓகே, the value of both of thisமே வந்து சேம். ஆனா behind the scene என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். it is returning me false. ஆனா நான் வந்து hello தான் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த dot equals இந்த string buffer or builder இருக்கும்போது which is pointing to the reference not to the value. அப்ப இத reference பாயிண்ட் பண்ணாம value பாயிண்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா first thing நான் string bufferயோ builderயோ first நான் string-ஆ கன்வெர்ட் பண்ணணும்.
Once I convert it to string, then only வந்து நான் இந்த dot equalsன்ற method யூஸ் பண்ண முடியும். So to convert the buffer or builder to string, there is a method dot to string. ஓகே, இப்போ என்னன்னா இந்த SPன்ற ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த SPயை நான் 2 ஸ்ட்ரிங்கா மாத்திட்டேன். எகைன் SB2வையும் நான் 2 ஸ்ட்ரிங்கா மாத்திக்கணும். இப்போ மாத்தினதுக்கு அப்புறமா if I run this, now வந்து நம்மளோட string is a 2 நம்மளோட buffer is a string, நம்மளோட builder is a string. அப்ப அந்த string வந்து dot equals method என்ன பண்ணும், it will compare the value, not the reference. So நான் வந்து கொடுத்திருக்க பஃபரா இருந்தாலும் பில்டரா இருந்தாலும் if I need to convert it into a string, நான் என்ன மெத்தட் கொடுக்கணும், dot to string என்ற மெத்தடை ப்ரொவைட் பண்ணும். Once I provide dot to string, then it will become a string. And then stringல இருக்கிற ஆபரேஷன்ஸும் நான் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, தென் இப்போ நீங்க ஒரு ஸ்ட்ரிங் பஃபரோ பில்டரோ கிரியேட் பண்றீங்க. அதை எப்படி நம்ம ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றது, அண்ட் அந்த ஸ்ட்ரிங்ல இருந்து நான் எப்படி ஸ்ட்ரிங் பஃபராவோ பில்டராவோ கன்வெர்ட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சி, ஃபர்ஸ்ட் திங், ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் கிரியேட் பண்றேன். ஸ்ட்ரிங் பில்டர் which is equal to string. ஓகே, நியூ பில்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பில்டருக்கு நான் வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுமா, ஸோ ஹலோன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், ஹலோ வேர்ல்ட். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரிங் பில்டரை நவ் ஐ நீட் டு கன்வெர்ட் இட் இன்டு அ ஸ்ட்ரிங். ஆக்சுவலாக நீங்கள் வந்து நினச்சிருக்கலாம் ஸ்ட்ரிங் பில்டர்ன்றதும் ஸ்ட்ரிங் பஃபர்ன்றதும் நம்மளோட ஸ்ட்ரிங்கை மியூட்டபிளாக பண்ணுறதுக்கு தான். ஸோ சம்ஹவ் இட் இஸ் அ ஸ்ட்ரிங். அதுதான் கிடையாது. இட் இஸ் a string buffer and builder, it is not a string. இப்போ இதை நான் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணணும்னா நான் ஒரு வேரியபிள் வந்து ஸ்ட்ரிங்ல டிக்ளேர் பண்றேன், str. இப்போ நான் வந்து இருக்கும் now I need to change that str to string buffer. அப்ப என்ன பண்றேன், string buffer sb1 which is equal to new string buffer of, இந்த ஸ்ட்ரிங் பஃபர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நான் வந்து வேல்யூ தான் பாஸ் பண்ண போறேன், ஸ்ட்ரிங் வேல்யூ தானே பாஸ் பண்ண போறேன். str பாஸ் பண்ணனா straight away it will be converted into a string buffer. ஸோ நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங் பில்டரையோ பஃபரையோ சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம், we are going to use dot to string. அந்த to stringன்ற மெத்தட் என்ன பண்ணும்னா which will convert our value to a string. ஓகே, ஏன் அப்படின்னா இன்டர்னலி ஸ்ட்ரிங் பில்டர் அண்ட் பஃபர் ரெண்டுமே என்ன யூஸ் பண்ணுது, which is going to use a character array. Internally it will use character array. Okay, okay. And then dot equals மெத்தடும் string buffer and builderக்கு work ஆகாது, because dot equals method in string buffer and builder will check the reference, not the value. To check the value of those two things நம்ம என்ன பண்ணணும், we need to convert the buffer or builder into a to string. Then it will work as expected. இப்போ நம்ம string எப்போ யூஸ் பண்ணணும், string buffer or builder எப்போ யூஸ் பண்ணணும்னா if you are using a loop, ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைம்லலாம் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம பண்ணுற ஆப்ரேஷனுக்கு நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிக்கும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிறதால என்ன ஆகும்னா நம்மளோட அப்ளிகேஷன் மே ஸ்லோ டவுன், பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வரும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் மோஸ்ட்லி ப்ரிஃபர் ஸ்ட்ரிங் பில்டர். இப்போ நீங்கள் ஸ்ட்ரிங் பில்டர் ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னாலும் இட் ஷுட் converted as a string once every operation is completed. அப்ப நீங்க என்ன பண்ணணும், dot to string என்ற மெத்தடை கால் பண்ணணும். ஓகே, ஓகே, so far I think நான் வந்து string buffer and builderனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். Is there any doubts in your side? நீங்க வந்து கேளுங்க. If not, we can wind up the session. Is there any doubts? Thank you so much.
And ஃப்ரெஷர்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ salary கொடுப்பாங்கன்னு கேட்டிருக்கீங்க. It depends on the companies. If you go on the product-based companies, they will provide something more than our expected. If it is a service-based company, normal average salary இருக்கும். If it is a startup, அதுவுமே வந்து சர்வீஸ்க்கும் ப்ராடக்ட்டுக்கும் நடுவில் ஒரு சம் அமௌண்ட் பட் ஆவரேஜ் அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி. ஓகேங்களா? So if you guys don't have any doubts, let's wind up the session. Thanks for watching our video. நாளைக்கு வந்து again same 8 to 9 live இருக்கும். Don't forget to join the live. Thank you. Bye bye.